எதோத்த காரி பெருமாள் கோயிலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தெப்ப உற்சவத்தில் பெருமாள் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 12 ஆழ்வார்களில் முதலில் தோன்றிய பொய்கை ஆழ்வார் எழுந்தருளிய திருக்குளத்தில் எதோத்த காரி பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தெப்பத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோயிலில் மாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மார்ச் 7, 11, 14 ஆகிய தேதிகளில் மயில், சிம்மம், அன்ன வாகனங்களில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். மார்ச் 18ஆம் தேதி பக்தர்கள் அக்னி சட்டி எடுக்கும் நிகழ்வும், மார்ச் 19ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் பூப்பல்லக்கில் நகர்வலமும் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மார்ச் 20ஆம் தேதி அம்மன் கோயிலுக்கு திரும்புவதுடன் விழா நிறைவு பெறுகிறது. சென்னை குன்றத்தூர் முருகன் கோவிலில் 2ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகளுடன் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மார்ச் 12ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு தினமும் காலை மாலை என இருவேளையும் பிரம்மோற்சவ வழிபாடு நடைபெறும் என்றும், மார்ச் 7ஆம் தேதி கேடய உற்சவம் மற்றும் திருக்கல்யாணமும், மார்ச் 9ஆம் தேதி ரத உற்சவமும் நடைபெறும் என்றும் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கந்தசுவாமி திருக்கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முருகன், வள்ளி தெய்வானை சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளுடன் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திரளான பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு முருகனை வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவம் அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் அம்மன் லட்சுமி சரஸ்வதியுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் 10 நாட்கள் அம்மன் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள் பாலிக்க உள்ளார். இதைத் தொடர்ந்து 14ஆம் தேதி விஸ்வரூப தரிசனத்துடன் மாசி பிரம்மோற்சவம் நிறைவு பெறும். இந்த கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.